எசேக்கியேல் 13 அதிகாரம் 1 முதல் 23 வசனம் வரை. எசேக்கியேல் chapter 13 verse 1 to 23. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், and the word of the Lord come unto me, saying. வசனம் 2. மனுபுத்திரனே, தீர்க்க தரிசனம் சொல்கிற இஸ்ரவேலின் தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் உரைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிறதை எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்களோடு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். Son of the man, and prophesy against the prophet of the Israel, that and prophesy, and say thou unto them, that and prophesy out of their own hearts. Hear ye the word of the Lord. வசனம் 3. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பண்பற்றுகிற மதிக்கெட்ட தீர்க்க தரிசிகளுக்கு ஐயோ. Thus said the Lord and God, woe unto the foolish prophets that follow their own spirit and have the seen nothing. வசனம் 4. இஸ்ரவேல் உன் தீர்க்க தரிசிகள் வனாந்தரங்களில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். O Israel, the prophet had like the fox in the distress. வசனம் 5. நீங்கள் கர்த்தருடைய நாளிலே யுத்தத்தில் நிலை இருக்கும்படிக்கு திருப்புகளில் ஏறினதும் இல்லை. இஸ்ரவேல் வம்சத்தார்களுக்காக சுவரை அடைத்ததும் இல்லை. திறப்புகளில் ஏறினதும் இல்லை. திறப்புகளில் ஏறினதும் இல்லை. இஸ்ரவேல் வம்சத்திற்காக சுவரை அடைத்ததும் இல்லை. He had not and gone up into the gap, nature made up the heritage for the house of the Israel, to the stand in the Bethel in the days of the Lord. வசனம் 6. கர்த்தர் தங்களை அனுப்ப இருந்ததும் கர்த்தர் உரைத்தது என்று சொல்லி அவர்கள் அப்பத்தையும் பொய்யை குறியையும் தரிசித்து காரியத்தையும் நிர்வாகம் பண்ணினுமென்று நம்பிக்கையாயிருக்கிறார்கள். You have the seen venti and laying division, saying the Lord, and said the Lord God, and hate and not send them, and they have the more than another to hope that, and they will confirm the word. வசனம் 7. நான் உரைக்கது இருந்தும் நீங்கள் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லும்போது அபத்தமான தரிசனையை தரிசித்த பொய்யை குறி சொல்கிறீர்கள் அல்லவா? Have he not and see a vain vision, and have he not and spoken a laying division, whereas he say the Lord and said it, have not and spoken. வசனம் 8. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் அபத்தமானதையே சொல்லி பொய்யானதையே தரிசிக்கிறபடியினால் இதோ நான் உங்களுக்கு விரோதமானவர் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். Therefore thou said the Lord and God, and because he have the spoken vainly and seenly, wherefore behold, I am the against you, said the Lord God. வசனம் 9. அபத்தமானதையே தரிசித்து பொய்யை உரிச்சொல்கிற தீர்க்க தரிசிகளுக்கு என் கை விரோதமாயிருக்கும். அவர்கள் என் ஜனத்தின் சங்கத்திலே இருப்பதும் இல்லை. இஸ்ரவேலின் வம்சத்தாரின் அட்டவணையிலே எழுதப்படுவதும் இல்லை. இஸ்ரவேலின் தேசத்திற்குள் பிரவேசிப்பதும் இல்லை. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள். And many hands shall be upon the prophets that and see venti, and that divine lay they, and shall not be in the assembly of the people, nature shall and they be written in the writing of the house of the Israel, nature shall and they enter into the lands of the Israel, and he shall and can know that and I am
the Lord God. வசனம் 10. சமாதானமும் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், அதையே மற்றவர்கள் சாரமில்லாத சாந்தை அதற்கு பூசுகிறார்கள். because they have the sad liquor, my people saying peace, and there was no peace, and one built a pannier wall, and lo, other departed with untempered mortar. வசனம் 11. சாரமில்லாத சாந்தை பூசுகிறவர்களை நோக்கி அது இடிந்து விழும் என்று சொல். வெள்ளமாக பெருகுகிற மழை பெய்யும் மகா கல்மழையை நீ சொரிவாய், கூடியே புசல் காற்றும் அதை விளக்கும். Say unto them which I devour, hit with under emperor mortar, that it shall and fall there, shall and be an overflowing shower, and he who great and hail stones shall and fall, and the stormy winds shall and run it. வசனம் 12. இதோ சுவர் விழும்பொழுது நீங்கள் பூசின பூச்சு எங்கே என்று சொல்வார்கள் அல்லவா? Lo, when this wall in the fallen, shall it not and be said unto you, where isn't the devouring wherewith he have the devoured hit? வசனம் 13. ஆகையால் உன் உக்கரத்திலே கொடிய பூச காற்றை அடிக்க பண்ணுவேன், என் கோபத்திலே வெள்ளமாக அடிக்கிற மழையையும் என் உக்கரத்திலே நிர்மூலமாக்கத்தக்க பெரும் கல்மழையும் செரியும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். Therefore thus said the Lord God, I will and heaven run it with the stormy winds in fury, and there shall be and the overflowing shower in many anger, and the great hailstones in my fury to the consumed heat. வசனம் 14. அப்பொழுது நீங்கள் சாரமில்லாத சாந்தை பூசின சுவரை நான் இடித்து அதன் அஸ்திபாரம் திறந்த கிடக்கும்படி அதை தரையிலேயே விழப்பண்ணுவேன். உள்ளே இருக்கிற நீங்கள் நிர்மூலமாக்கும்படி அது விழும். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். So I will and break down the wall that he have the devoured with an under empire matter, and the bring it down to the ground, so that and the foundations thereof shall be and discover, and it shall and fall, and case shall and be consummate in the midst thereof, and he shall and can know that I am the Lord. வசனம் 15. அப்படியே சுவரிலும் அதற்கு சாரமில்லாத சாந்தையை பூசினவர்களிலும் நான் என் உக்கரத்தை தீர்த்து கொண்டு சுவரும் இல்லை, அதற்கு பூசினவர்களும் இல்லை. Those will and accomplish my word upon the wall, and upon them that have the devoured it, and with an antrum empire mortar. And I will say unto you, the wall is no more nature, they that and devour it. வசனம் 16. எருசலேமை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் உண்டு என்று தீர்க்க தரிசனிக்கிற இஸ்ரவேலின் தீர்க்க தரிசிகள் எல்லாமற்று போவார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். To wait the prophet of the Israel which and prophecy concerning Jerusalem, and the which and see vision of peace for the here and there is no peace,
said the Lord God. வசனம் 17 மனுப்புத்திரனே, தங்களுடைய இருதயத்திலே இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற உன் ஜனத்தின் குமாரத்திற்கு எதிராக உன் முகத்தையே திருப்பி அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், Rise and thou son of man, and set thy face against the daughters of the people which can prophesy out of their own heart, and the prophecy thou and against them. வசனம் 18 ஆத்துமாக்களையே வேட்டையாடும்படிக்கு சகல கைகளுக்கும் தழுவும் வான்களை தைத்து அந்தந்த வயது உள்ளவர்களுடைய தலைக்கு தலை யானைகளை உண்டு பண்ணுகிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் என் ஜனத்தின் ஆத்துமாக்களை வேட்டையாடிய அவைகளை உங்களுக்கு உயிருடனே காப்பாற்றுவீர்களோ? And say, thou shalt the Lord God, and who chew this woman, that and shall pillows chew the shall and at armholes, and make the cross skiffs upon this head. After every satchels chew hunt souls, will ye hunt the souls of my place, and I will save the souls live that come unto you. வசனம் 19 சாகத்தக்க ஆத்துமாக்களை கொள்வதற்கு உயிருடனே இருக்கத்தக்கதாக ஆத்துமாக்களை உயிருடனே காப்பாற்றுவதற்காக நீங்கள் பொய்யாக செவி கொடுக்கிற என் ஜனங்களுக்கு பொய் சொல்லுகிறதுனாலே சில சிறங்கை வார்கோதுமை ஆகவும் அப்பம் உண்டாக்குவாகவும் என்னை என் ஜனத்துக்குள்ளே பரிசுத்த குலைச்சலாக்குவீர்களா என்று பரிசுத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். And I will he pull out me among my people, for it full of the barley, and for the peace of the bread, to the slay the souls that unsold and not die, and to the save the souls I live, that unshall not unlive, by the your laying to my people that and hear your lays. வசனம் 20 ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நீங்கள் ஆத்துமாக்களை பார்க்கும்படி வேட்டையாடுகிற உங்கள் தொழுவங்களுக்கு விரோதமாக நான் வந்து அவைகளை உங்கள் புயங்களிலிருந்து பிடுங்கி அழித்து நீங்கள் பற்கடிக்க வேட்டையாடுகிற ஆத்துமாக்களை நான் விடுதலை பண்ணி, Wherefore thou said the Lord God, behold, I am the against you are the pillows wherewith he there hung the souls to make them play, and I will tear them from your the arms, and I will let the souls go, even the souls that he hunt to make them play. வசனம் 21 உங்கள் தலையணைகளையே கிழித்து என் ஜனத்தின் உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன். அவர்கள் இனி வேட்டையாடப்படாபடி உங்கள் கைகளிலே இரார்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். You are crucifixion and wool and I tear and the deliver my people out of your hands, and they shall and be no more your the hands to be entered, and he shall and can know that and I am the Lord. வசனம் 22 நான் சஞ்சலப்படத்த நீதிமான் இருதயத்தை நீங்கள் வீணாய் முறிய பண்ணினபடினாலும் துன்மார்க்கன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பவும் நான் அவனை உயிருடனே காக்கவும் கூடாதபடிக்கு நீங்கள் அவனுடைய கைகளை திடப்படுத்தினபடினாலும், because with unlace he have the made and the heart of the righteous set,
whom I have the knot and made say, and strengthened the hands of the wicked, that he should not and return from this wicked way by the promising him life. வசனம் 23. நீங்கள் இனி அப்பத்தை தரிசிப்பதும் இனி அபத்தமானதை தரிசிப்பதும் இல்லை, சஸ்திரம் பார்க்கிறதும் இல்லை. நான் என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன். இப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். Therefore he shall and see no more when he near divinations, for they will deliver me people out of your hands, and ye shall know that I am the Lord.